பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ரினியூ ஆகியே ஆகும். I speak renewness in your body. Renewness. கடவுள் சொல்றார், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இதெல்லாம் நீ பண்ணு, இது உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். இது இப்படி பண்ண என்ன ஆகும்? கடவுள் சொல்றாரு, அவைகள் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அப்பனா வார்த்தை என்ன பண்ணுது? வார்த்தை சுகமா மாறுது. வார்த்தை என்னவா மாறுது? சுகமா மாறுது. சுகமா மாறுது வார்த்தை. முதல்ல வேர்டா தான் இருக்கு. நீங்க கேட்கும் போது அது வேர்ட், நீங்க படிக்கும் போது அது வேர்ட். ஆனா உங்களுக்குள்ள போய் உங்க பாடியை அது ஹீல் பண்ணு. இதுவே ஒரு பெரிய ரெவலேஷன் தான். ஏன் தெரியுமா? முக்காவாசி கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வசனம் எதுக்கு தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, நம் ஆத்மாவுக்கு புரோஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்படிம்பாங்க. அப்போ வசனம் எதுக்கு தான் யூஸ்? ஆத்மாவோட நுப்பாட்டிட்டாங்க. ஆனா இங்க போட்டுக்குது உடலுக்கெல்லாம், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உங்க பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ரினியூ ஆகியே ஆகும். I speak renewness in your body. Renewness. அதாங்க கழுகின் வாழ்க்கை. கழுகின் வாழ்க்கைன்னா என்ன? What is eagle's life? உன் வயது திரும்ப வால வயது போலாகும். ஆமே. 40ல 20 வயசு பலன், 80ல 40 வயசுல இருந்த பலன். Renewness. ஆமென், ஆமென். இப்போ எந்த வசனம் படிங்களேன், இந்த வசனம் ஒரு நார்மலானதை என்ன பண்ணல, சும்மா உட்காந்து ஒரு 10 வசனம் படிச்சு பாருங்க, என்னடா இப்படி போட்டிருக்கு. நம்ம சில நேரம் ரொம்ப கான்சியஸா இல்லாம சும்மா கடகடன்னு வாசிடுறோம். ஆனா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. யூ மெடிடேட் தி வேர்ட். ஆமென். வியாதியற்ற ஒரு உலகம் உருவாகும். ஆமென். ஒரு உடல் உருவாகும். ஆமென். உடல் உறுப்புகள்ல புதிய பலன் மறுபடியும் வரும். கிட்னி, புதிய கிட்னிஸ் வரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.